ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸ்கூல் வெக்கேஷன்ஸ் பெங்களூரில் மார்ச் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து நிறைய மினி விலாக்ஸ் வந்திருக்கோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஒரு 10 நாள் ஊரில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அகெயின் பேக் டு பெங்களூர் வந்திருக்கோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பு முடிஞ்சோன்னா அகெயின் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி இருக்க ப்ரிப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த 2 நாள் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி வீடியோவில் இருக்கும். வீட்டில் மாவு இல்லை, ராகி மாவு அரிசி மாவும் கலந்து இடியாப்பம் பண்ணிடலான்னு பண்ணியாச்சு. ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த பூசணிக்காய் அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குழம்பு பண்ணியாச்சு. இது யூஸ்வலாக நான் பண்ணுற குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மினி விலாக்ல நிறைய இந்த குழம்பு ரெசிபியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா காய்கறிகளையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். ஒன்ஸ் அதெல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அதை அந்த குழம்புல சேர்த்திட வேண்டியதுதான். இது நல்லா மறுபடியும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தயிரையும் சேர்த்துட்டோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு தயிர் வேணா சேர்த்திக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். தயிர் சேர்த்தா நீங்கள் அதை அவியெல்லாம் வச்சுக்கலாம், இல்லாட்டி குருமா மாதிரி இருக்கும். இந்த பித்தளை இடியாப்பம் மேக்கரோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எந்த ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வாங்கல. இதை நான் விநாயகா மெட்டல்ஸ் அப்படின்ட்டு ஒரு மதுரையிலேருந்து ஒரு ஷாப், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வச்சு வாங்கினேன். நீங்கள் ஜஸ்ட் ஸ்ரீ விநாயகா மெட்டல்ஸ் மதுரைன்னு போட்டாலே அவங்களோட யூடியூப் சேனல் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அப்படி தான் ஆர்டர் பண்ணேன். இந்த இடியாப்பம் பிழியறதுல அந்த பிளேட் அவ்வளோ சன்னமாக இருக்கும். இடியாப்பம் அவ்வளோ சன்ன சன்ன நூல் நூலாக வரும். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சுற்றுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு சுற்ற தேவையில்லை. இந்த ராகி இடியாப்பத்தை ஒரு 8 மினிட்ஸ் நான் டைமர் செட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா தான் இந்த ஹென்னாலாம் அப்ளை பண்ணுறதே இப்போல்லாம். இல்லாட்டி ஏதாவது மேரேஜ் அப்படின்னு வந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி அப்ளை பண்ணுறது. நானும் அன்றைக்கி அப்படி தான். ஆனால் ஹென்னா இந்த தடவை நேட் ஹேபிட்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ப்ரீ சோக்டு ஹென்னா. இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை, அதுவே ஊற வச்சு தான் பேக்கெட்லேயே வருது. ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். மிச்சம் இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு போட்ட பூ, செடியில் பூத்த பூ இது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு வச்சுருந்தேன். இந்த காஞ்ச பூவெல்லாம் வச்சு அதை பொடி பண்ணி அதில் சாம்பிராணி பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுலேருந்து எனக்கும் அதை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. அதுக்காக தான் அதை காய வச்சு வச்சுருந்தேன். பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோப் நட்ஸு, அது நான் பயோ என்சைம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஷாம்பூ அண்டு ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த பூந்தி கொட்டையை வாங்கியிருந்தேன். அது எப்போவோ வாங்கியிருந்தேன், அது இன்னும் உள்ளே இருந்ததே எனக்கு தெரியல. இன்றைக்கி அந்த க்ராசரிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப தான் பார்த்துட்டு இது இன்னும் இருந்ததுன்னா பூச்சி பிடிச்சிரும்னு அதையும் சேர்த்து காய வச்சுருக்கேன். நாங்கள் ட்ரிப் போகிற இடத்துல கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி சவுத் இண்டியன் ரெசிபீஸை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியா அது. ஸோ ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியா அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னம்மா இது இன்னொரு 5 நிமிஷத்தில் சொல்ல தானே போகிறேன், இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை சஸ்பென்ஸோடு சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். சாம்பார் வைக்கிறது நான் கண்ணை மூடிட்டு செஞ்சுருவேன். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட்க்கு, என் பையனுக்கு 2 பேத்துக்குமே சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அதை பண்ணி பண்ணி அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதே சாம்பாரை நான் எவ்வளோ தடவை வச்சாலும், கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு வச்சாலும் அவங்க கம்முன்னு சாப்பிட்டுப்பாங்க. உங்கள் வீடுங்களே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிம்பிளான ஒரு மீல்ஸ் ரெடி. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே என்னோடய வேலையை ஆரம்பிச்சாச்சு. நாளான்னைக்கு ட்ரிப்பு கிளம்பணும், அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் கூட யோசிக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா எந்த வேலையுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் இதுக்கு ஒரு 1 hour ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சாச்சு. முதல்ல இந்த பூந்தி கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க தொல்லியை மட்டும் அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கிறது.
இந்த பவுடரு பித்தளை, வெள்ளி பாத்திரம்லாம் அப்படியே நம்ம தொட்டு தொலக்குனா ரொம்ப சூப்பரா பளிச்சுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்மகிட்ட இருக்கிறத ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதுவும் இல்லாம பித்தளை பாத்திரம், வெள்ளி இதெல்லாம் நம்மகிட்டயும் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது காஞ்ச பூவெல்லாம் வந்து அதெல்லாம் வச்சு சாம்பிராணி வந்து பண்றது. அந்த வீடியோவை நிறைய பார்த்து இதை நாமளும் ஒரு தடவை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பூவை எடுத்து வச்சு காய வச்சிருந்தேன். அதை வந்து இப்போ பொடி பண்ணிக்கிட்டேன். பொடி பண்ணும்போது கொஞ்சம் கற்பூரம் அண்டு கூட ஒரு ஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டேன். அது என்னென்னா அந்த ரோஸ் வாட்டர் பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரை வச்சு தான் நம்ம அதை வந்து சாம்பிராணி கோன் மாதிரி கையிலேயே பிடிக்கணும். அதுக்கு வந்து அந்த பன்னீரை மறந்துட்டேன். ஸோ அதை வாங்கிட்டு தான் வரணும். அதனால நான் ஓகே இந்த வேலை இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பவுடரை மட்டும் எடுத்து வச்சாச்சு. ஊருக்கு ட்ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஒரு ஐட்டம் ட்ரை பண்றோம் அப்படின்னாலே வீட்ல வந்து கொஞ்சம் நசநசன்னு ஆயிடும். இந்த சமையல் கட்டு திட்டெல்லாம் கையோட கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் நமக்கு ஒரு திருப்தி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின பூந்தி கொட்டை எப்படி இன்னைக்கு என் கண்ணில் போட்டுச்சோ அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கின ஒரு பேன்கேக் மிக்ஸு, ஸ்ப்ரவுட்டட் ராகி பேன்கேக் மிக்ஸ், இது வந்து இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு. அண்ட் அதோட எக்ஸ்பிரி டேட்டு கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ அதனால் அதை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதில் நான் இன்றைக்கி பேன்கேக் பண்ணாமல் அதில் புதுசாக ஒரு பிஸ்கெட் தான் ட்ரை பண்ண போகிறேன். பிஸ்கெட் இந்த மாதிரி மாவு பொருட்களில் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ப்ரொவைடட் ஒரு கப்பு நீங்கள் வந்து இந்த மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அரை கப்பு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அண்ட் இதெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு வெண்ணெய், இவ்வளோதான் அளவு அப்படின்ட்டு இல்லை. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணி அப்படியே பிசிறி விட்டேன். அதுவே போதுமானதாக இருந்தது. நல்லா உருண்டை பிடிக்க வந்தது. இந்த உருண்டையை நம்ம ரொம்ப அமுத்தி பண்ணியக்கூடாது. அப்படி பண்ணிஞ்சோன்னா பிஸ்கெட் நல்லா வராது. இப்போது நீங்கள் இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நட்ஸு, சாக்லேட் சிப்ஸு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அந்த பிஸ்கெட் பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிஸ்கெட் வந்தது. நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் சம்மர் வந்து போன வருஷத்து அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணி பேக்கிங்கை ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். எல்லா தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து அந்த பெட் மேலே வச்சாச்சு. பெட் மேலே இருக்கிறத எடுத்து கன்வீனியண்ட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணணும், அவ்வளோதான் வேலையே. ஸோ இன்னும் தேவையானது எல்லாத்தையும் கடைசியாக ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் குக்கிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி நான் பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். ஏன்னா 3 வேளைக்கு ஆகிற மாதிரி ஒரே ஒரு குழம்பு மட்டும்தான் வைக்க போகிறேன். காலையில் அதுக்கு தோசை, மதியானம் சாப்பாட்டோட, அதுக்கப்புறம் நைட்டுக்கும் ஏதோ தோசையோ இட்லியோ சிம்பிளாக ஊற்றிக்கலாம். இந்த ஒரு குழம்பு இருந்ததுன்னா போதும், எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒரு கப்பு கடலைப்பருப்பும் அரை கப்பு துவரம் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சாச்சு. இது ஒரு 1 hour ஊறிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி கொஞ்சம் வெங்காயத்தையும் கூட சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை பாத்திரத்தில் போட்டு நல்லா வணக்கி வச்சுட்டு புளி தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிடணும். அந்த தக்காளி வணங்கும் போதே சாம்பார் தூளையும் போட்டு வணக்கி விட்டுருணும். இப்போ புளி தண்ணி ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சிருக்க உருண்டையெல்லாம் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். யூஸ்வலாக நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எல்லாமே வந்து குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி குழம்புல போடுவாங்க. இதை நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காருக்கும் பையனுக்கும் அதில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் தேங்காய், சீரகம், மிளகு மட்டும் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். குழம்பு எப்படி மிதந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த பருப்பு உருண்டைங்கள்லாம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை. அதே மாதிரி குழம்பும் ஓரளவுக்கு திக்காக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டுடலாம். தோசை ஊற்றி பருப்பு உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அகெயின் பேக் டு பேக்கிங் வந்தாச்சு. இது என்னோட காஸ்மெட்டிக் பவுச். இதில் நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ், ஷாம்பூ, சோப்பு, க்ரீம்ஸு, லோஷன்ஸு, கிராக் க்ரீம்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒரே பேக்கில் வச்சுக்கலாம். இதில் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கீழே க்ரீம்ஸு, மேலே வந்துட்டு இந்த ஹேர் ஆக்சசரிஸ் இதெல்லாம், அப்புறம் சென்டரில் இந்த பேஸ்ட்டு, இந்த மாதிரி டாய்லெட்டரிஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்குவேன்.
அடுத்தது எந்த ட்ரிப்பு போனாலும் மெயினாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மெடிசன்ஸ் பாக்ஸு. ஃபஸ்ட்டு அதை ஒரு 4 கேட்டகரியாக பிரித்தாச்சு. ஒன்றில் புஜுவோடது, என்னோட மெடிசன், அப்புறம் என் வீட்டுக்கார மெடிசன், 3 தனி ஜிப் கவர், அப்புறம் இன்னொரு ஜிப் கவரில் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய், யூக்கலிப்டஸ் ஆயில், விளக்கெண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த 3மே ரொம்ப இன்றியமையாத பொருட்கள். முக்கியமாக வயிறு சூடு பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் விளக்கெண்ணெய் எல்லாம் வச்சா உடனே எனக்கெல்லாம் சரியாயிடும். சரி, இப்போ இம்பார்ட்டண்ட் டிஸ்க்ளோஷருக்கு வந்தாச்சு. நாங்கள் போக போகிற இடம் லே லடாக் ட்ரிப்பு. ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ஊர் லே லடாக். நாங்களும் போகணும்னு நினச்சி அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலி இப்போ தான் வந்து அதுக்கு நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ட்ரிப்பு அட்வைசர் சொன்ன மாதிரி என்ன பொருள் எடுத்து வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணியாச்சு. என்னோடய திங்ஸு, புஜோட திங்ஸ் எல்லாம் தனித்தனியான ஒரு பவுச்சில் வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸோ தட் எடுக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லே லடாக் ட்ரிப் வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டு வரையிலும் பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.